ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாச்சும் ஜூஸ் குடிக்க போகலாமான்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். ஆனால் எங்கள் மாமி சொல்லிட்டாங்க, இவ்வளோ பழம் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வெளியே ஜூஸ் குடிக்க போகணும், பா உனக்கு நான் பழ ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்னாரியும் வீட்டில் இருந்துச்சு. ஸோ மாதுளை பழம் எல்லாம் உதிர்த்தி போட்டு கிரேப்ஸையும் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக அன்னாச்சி பழமும் இருந்துச்சு. ஆப்பிள் பழம் எல்லாம் போட்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சி போடணும். அன்னாச்சி பழத்தையும் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த டக்கு டக்குன்னு அடிக்கணும். என்னென்னாக்கி கடையில் வந்து அதுக்கு வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் அது இல்லை. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ் வச்சு தான் அடிக்கிறோம். அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு பழம் இருந்துச்சு, அதை புழிஞ்சி விட்டுறணும். அதை புழிஞ்சி விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க மாமி. நான் தேவைக்கு ஏற்ப நன்னாரி ஊற்றிக்கணும். உங்கள் இனிப்பு எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போடணும். அப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்ச பழம்லாம் இருக்குல்ல, அந்த உதிர்த்தி போட்ட பழம் மாதுளை, அப்புறம் வந்து கிரேப்ஸு, ஆப்பிளு, இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. இதை நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மட்டும்தான் நம்ம வேலை. சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டு. கடையில் 20 ரூபா கொடுத்து ஒரு கிளாஸ் தான் நம்ம குடிக்க முடியும். ஆனால் வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ நாளும் குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.